எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா வருகை. போர் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். விண்வெளியில் முதலில் கால் வைத்தது ஹனுமான். பாஜகவின் அனுராக் தாக்கூர் பேச்சால் பரபரப்பு. வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக ராகுல் தொடங்கியுள்ள பேரணி. வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டம். நிதி ஆதாரத்தை தயார் செய்ய நிதித்துறையிடம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். அதிமுக பரப்புரையின் போது 108 ஆம்புலன்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்தியா வரவுள்ளதாக அந்நாட்டு தூதர் அலெக்சாண்டர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான தேதி விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான போர் மற்றும் இந்தியாவுடனான உறவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் உக்ரைன் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தை முடக்குவது நல்லதல்ல என அமித்ஷா எச்சரித்திருக்கிறார். வாக்கு திருட்டு உள்ளிட்ட புகார்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் நாடாளுமன்றம் முடங்குகிறது. இந்த போக்கு நல்லதல்ல என கூறியுள்ள அமித்ஷா, நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறாவிட்டால் தேசத்தின் நலன் பாதிக்கும் என எச்சரித்திருக்கிறார். பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ள ராகுல் அதற்கான பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். இருசக்கர வாகனத்தில் பேரணி மேற்கொள்ளும் ராகுலுக்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் 27ஆம் தேதி ராகுலின் பேரணியில் பங்கேற்று ஆதரவு தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீகார் செல்கிறார். விண்வெளியில் முதலில் கால் வைத்தது ஹனுமான் என பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விண்வெளியில் முதலில் பயணம் செய்தது யார் என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது மாணவர்கள் அனைவரும் ஆம்ஸ்ட்ராங் என ஒரே குரலில் பதிலளித்தனர். பின்னர் பேசிய அனுராக் தாக்கூர் அது அனுமன்ஜி என கூறினார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ், இதுதான் பாஜக மாணவர்களுக்கு கற்பிக்கும் லட்சணமா என கேட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை பரிசாக 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல்கள் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பொங்கல் பரிசுக்காக நிதி ஆதாரத்தை தயார் செய்ய நிதி அமைச்சகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது வந்த 108 ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது பொதுக்கூட்டத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனங்களை அனுப்பி ஆளும் கட்சியினர் தொல்லை கொடுப்பதாக இபிஎஸ் கூறியிருந்தார். இனி அப்படி ஆம்புலன்ஸ் வந்தால் அதன் ஓட்டுநரே பேஷண்டாக மாறுவார் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் திருச்சி துறையூரில் இபிஎஸ் பரப்புரையின் போது வந்த ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆத்தூர் சாலையில் விபத்தில் சிக்கியவரை மீட்க அந்த ஆம்புலன்ஸ் சென்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி அமையக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். ரங்கசாமி விஜய் இடையே நல்ல நட்புறவு இருப்பதால் கூட்டணிக்கான அச்சாரமா இது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தன்னை குட்டி தளபதி என்று அழைக்க வேண்டாம் என சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். மதராசி இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தன்னை பலரும் குட்டி தளபதி என அழைப்பதாகவும் இதை தான் ஏற்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அண்ணன் தான், தம்பி என்றுமே தம்பிதான் என்றும் சிவகார்த்திகேயன் பேசியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.